வணக்கம் என் அன்பு நேயர்களே, மீண்டும் ஒருமுறை உங்களோடு இணைவதில் நான் மகிழ்கிறேன். இது கேள்விகளாயிரம் நேரம். கேள்விகளால் நமது பகுத்தறிவை புதுக்கிக் கொள்கிற நேரம். நேற்று மத்திய மந்திரி சபை கூடி ஒரு முக்கியமான தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. 10 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர் வகுப்பினருக்கு வழங்குவது பொருளாதார அடிப்படையில் என்கிற அந்த தீர்மானம் மிகப்பெரிய அதிர்வலைகளை கிளப்பியிருக்கிறது. அது மக்களவையின் இறுதி நாளான இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காகவே மாநிலங்களவை ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொருளாதார சீர்திருத்தம், அதாவது இடஒதுக்கீடு என்பது முறையானதான இடஒதுக்கீடு எதற்காக கொண்டு வரப்பட்டது? தமிழகத்தின் பின்னாடி பார்த்தோம்னா, தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆட்சியில் இருக்கும்போது பனகல் அரசின் காலத்திலிருந்தே இடஒதுக்கீடு படிப்படியாக அறிமுகப்படுத்தப்பட்டு அது விரிவுபடுத்தப்பட்டது. புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய காலத்தில் 1993 50 விழுக்காடாக இருந்த இடஒதுக்கீடு 69 என்று மாற்றப்பட்டது. சட்டசபையில் அதற்கென்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அது 9வது அட்டவணையில் பாதுகாப்பாக சேர்க்கப்பட்டது. இதனால்தான் உச்சநீதிமன்றம் 50 விழுக்காட்டை தாண்டக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்ததற்கு பிறகு இன்னும் தமிழ்நாட்டில் 69 இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்கிறது. இப்போது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த இடஒதுக்கீட்டினுடைய சாதக பாதகங்கள் என்ன? இதை பற்றி நாம் இன்றைக்கு கொஞ்சம் ஆழமாக விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் வள்ளுவர் சொன்ன சொல்லை பார்க்கலாம். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். இது பெருசாக ஒரு பொருள் ஒன்று சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன். நீதி வழங்கி மக்களை காக்கும் அரசு மக்களை காக்கும் கடவுள் என்றே கருதப்படும். இது குறளுடைய பொருள். இதனை அடியொற்றி இன்றைய விவாதத்தை அமைத்துக் கொள்ளலாம். விவாதத்தில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்காக இங்கே 3 விருந்தினர்கள், அவர்களை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்து வைக்கிறேன். திரு நாராயணன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர், அவரை அன்போடு வரவேற்கிறேன். திரு வன்னியரசு அவர்கள் துணை பொதுச் செயலாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு லெனின் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இயக்கத்தை சார்ந்தவர், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வன்னியரசு, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? கேள்வி வித்தியாசமாக இருக்கு. என்ன படிச்சிருக்கீங்க? அதாங்க. நான் வந்து எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸு. உங்கள் தாத்தா, உங்கள் அப்பா, உங்கள் அம்மா என்ன படிச்சிருக்காங்க? இல்லை, நான் என்னுடைய குடும்பத்தில் வந்து நாங்கள் தான் முதல் தலைமுறை பட்டதாரி. இல்லை, உங்கள் அம்மா அப்பா அதில் யாரும் படிக்கல. யாரும் படிக்கல. ஏன் படிக்கல? என்ன காரணம்? அதான், நீங்கள் இந்த கல்வி அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு குருகுல கல்வியாக இருந்து இதெல்லாம் யாரும் ஒரு சமூகம் மட்டும், அந்த சமூகம் மட்டும் தான் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தது. கல்வி வந்து கற்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து, ஏன்னா இந்த வர்ணாசிரம கொள்கையின் அடிப்படையில் நீங்கள் வந்து பிரம்மனுடைய தலையில் பிறந்தவன் அப்படிங்குள்ளெல்லாம் போக இல்லை 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 சொல்கிறேன். அந்த பிரெயின் அது எதுக்குன்னா கல்வி இல்லை, இது வந்து ஒரு பெரிய வந்து நீங்கள் வந்து பின்னணியோட இதை பார்க்கணும். எங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது அப்படின்னா அந்த வார்த்தை போதுன்ற அந்த பின்னணி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சொல்கிறோம். ஒரு பின்னணினால எங்கள் தாய் தந்தையர் இல்லை, இதில் நீங்கள் ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த பிரெயினில் பிறந்தவங்க அப்படிங்கிறதுக்கான இல்லை இல்லை, நான் யாரையும் கொச்சு இல்லைங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, வன்னியரசு எங்களுக்கு கூற்றை நான் புரிந்து கொள்கிறேன். அதாவது சில பின்னணிகளின் காரணமாக என் தாய் தந்தையர் படிக்க இயலவில்லை, அவ்வளோதானே? அவ்வளோதான், அதுதான் கேட்குறேன். சூழ்நிலை இல்லை, பின்னணி. நீங்கள் பின்னணி அப்படிங்கிறது அந்த பின்னணிக்குள்ள போக வேண்டாம். பெரிய வரலாற்று பின்னணி நீங்கள் வந்து எல்லாமே இருக்குதுங்கிறத நம்ம சொல்கிறோம். முன்னெடுத்து செல்ல வேண்டிய நான் புரிஞ்சுக்கிறேன். பின்னாடி போகணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப தூரமாக போயிடாது. கரெக்ட். ஆனால் அந்த பின்னணியெல்லாம் பார்த்து தான் வந்து இன்னைக்கு வந்து இப்படியான ஒரு சூழல். சரி, நம்ம இடஒதுக்கீடை பற்றி மட்டும் நான் கேட்டது ஒரு முந்தைய தலைமுறை படித்திருக்கிறதா, ஏன் படிக்கவில்லை? அதற்கு ஒரு சூழல் இருந்தது, படிக்க முடியல. உங்களுக்கு அந்த சூழல் கொஞ்சம் கனிந்தது இல்லையா? அதற்கு காரணம் இடஒதுக்கீடு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இடஒதுக்கீடு என்பது பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல. கல்வியிலும் சமூக நீதியிலும் சம அந்தஸ்து பெற வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இடஒதுக்கீடு. சரியா? ஆமாம், அதுதான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே கூட பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு என்பது இல்லவே இல்லை, இதுவரைக்கும் இல்லை. அதனால தான் புதிதாக இப்போ பாரதிய கட்சி இந்த இது கொண்டு வரும். இல்லை, அதுதான் இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு சமூக நீதி பார்வையோடு கொண்டு வரப்பட்ட அதுதான் இடஒதுக்கீடு. கல்வியிலும் நீங்கள் வந்து சோசியலி எஜுகேஷனலி தான் அதனுடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வந்து நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் இது குறித்து விவாதம் நடக்கும்போது
இது குறித்து எதிரான பொருளாதார ரீதியாக கொண்டு வரணும்னு சொல்லும்போது பண்டிதர் நேரு அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் ஒரே பார்வையில் அதை கொண்டு வந்தாங்க, அதை பேசினாங்க. அப்போ இது வந்து எதுக்காக நாங்கள் கொண்டு வர்றோம், சமூக நீதி அளவில் இது எதுக்காக கொண்டு வர்றோம் அப்படிங்கிறத அவங்க வந்து வெளிப்படுத்தினாங்க. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து இடஒதுக்கீடு வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வேறு எந்த நாடுகள்லையும் வெளியில் வந்து இந்தியாவை தவிர வேறு எந்த நாடுகளும் இடஒதுக்கீடுங்கிறது இருக்காது. ஏன் இல்லை அப்படின்னா எந்த நாடுகளும் சாதி இல்லை. அப்போ அமெரிக்காவில் சில இடங்கள் இருக்கு. இல்லை, அது இடஒதுக்கீடுங்கிறது எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்கிறத நீங்கள் இந்தியாவில் இருங்க, இந்தியாவில் மாதிரியான இந்த மாதிரியான சென்சஸ் எடுத்து நீங்கள் வந்து சாதி ரீதியான இடஒதுக்கீடு இல்லைன்னா நீங்கள் அத்தனை ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமான அந்த நீதி அப்படிங்கிறது வந்து இந்த அடிப்படையில் தான் கொடுக்குறாங்களே ஒழிய நீங்கள் இந்தியாவில் தான் இந்த இடஒதுக்கீடுங்கிறதே வந்து இதை ஃபாலோ பண்ணி வேணால் வந்திருக்கலாம். நம்ம எங்களுடைய பார்வை என்னென்னா இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது சமூக நீதிக்கான கோட்பாடு, அதுதான் புள்ளி முக்கியமான மாதிரி. இது அமெரிக்காவில் கூட இந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், அந்த கருப்பர்களுக்கு கொடுக்கப்படுகிற இடஒதுக்கீட்டினுடைய பெயர், அவங்களுக்கு என்னென்னா அந்த சமூக அந்தஸ்து இல்லை என்ற காரணத்தினால அந்த சமூக அந்தஸ்தை தூக்கி மேலே கொண்டு வரணும் என்பதற்காக கொடுக்கப்படுகிற இந்தியாவுக்கும் அங்கேயுமான வித்தியாசம் இருக்குது. நம்ம அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன் இதை திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த இடஒதுக்கீடை முற்றிலுமாகவே இந்த இடஒதுக்கீடை காலி பண்ணணும், இடஒதுக்கீடு இல்லாமல் இருக்க செய்யணும் அப்படிங்கிறது நீண்ட காலமான தொடர்ச்சி. மொரார்ஜி தேசாய் காலத்தில் நீங்கள் ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலேயே வந்து என்ன சொல்கிறாங்க, இது சம்பந்தமான ஒரு இந்த சாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்தி அதுக்கான இடஒதுக்கீட்டை நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி அவர் வந்து 1977 அவங்க வந்து அதை முன்வைக்கிறாங்க. 77 79 வரை அதுக்கு அவங்க போட்ட கமிஷன் தான் மண்டல் கமிஷன். அப்போ அந்த மண்டல் கமிஷன் வந்து ஏன் வந்து நிறைவேற்றப்படலை அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். மொரார்ஜி தேசாய் ஆட்சியில் வந்து யார் ஆதரவு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியும். அதுக்கடுத்து 1989 விபி சிங் வந்ததுக்கப்புறம் அந்த மண்டல் பரிந்துரைகளை வந்து அவர் வந்து நான் நடைமுறைப்படுத்துகிறேன் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. வடநாடுகள்லாம் பெரிய கொந்தளிப்பு. அப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து விபி சிங்க்கு ஆதரவு கொடுத்தாங்க. இது வந்து கூடாது அப்படிங்கிற எதிர்ப்பு தெரிவித்து மிகப்பெரிய கலவரம், அதாவது பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு 27% இடஒதுக்கீடு கூடாது அப்படிங்கிறத வச்சு மிகப்பெரிய கலவரங்கள், வன்முறைகள் நடைபெற்றது. அதன் விளைவு தான் ஆட்சி இழந்தது, விபி சிங்குடைய ஆட்சி இழந்தது. அதுதான் இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இது வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிறத ஒரு சமூக நீதி கோட்பாடு தான். நீங்கள் வந்து சோசியலி வந்து நீங்கள் வந்து எக்கனாமிக்கலி இதில் இல்லை அப்படிங்கிறத வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த அளவுகோல். சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி ஆர்டிகல் 15 சாதி மதம் இனம் பாகுபாடு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு 15(5) வந்து மிக தெளிவுபடுத்துகிறாங்க. இதில் சமூக ரீதியாக பின்தங்கி இருக்கிறவர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறத அவர் வந்து அதில் சொல்கிறாங்க. இப்போ எங்களுடைய என்ன கேள்வினா, இன்றைக்கி திடீர்னு வந்து இவங்க வந்து 10%. சரி, நம்ம அடுத்ததில் பேசணும். திரு நாராயணன், அடுத்தடுத்து போகலாம். இடஒதுக்கீடு நான் ஏற்கனவே சொன்னது, நான் சொன்னதில்லை, இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது சமூக ரீதியிலான கல்வி ரீதியினால இடஒதுக்கீடு. இதில் பொருளாதாரம் என்பது இல்லவே இல்லை, இதுவரைக்கும் இல்லை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே இல்லை. ஏற்றுக்கிறீங்களா? 1977 வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்களும் அங்கம் வகித்த மொரார்ஜி தேசாய் அவர்களுடைய தலைமையிலான அமைச்சரவையில் தான் மண்டல் என்பவரை, அந்த மண்டல் அவர்கள் எங்களுடைய கட்சியினுடைய முதல்வராக, அதாவது பீகார் முதல்வராக இருந்தவர், அவரை அழைத்து இந்த நாட்டில் சமுதாய ரீதியில் அனைத்து கிராமங்கள்லேயும் பிற்படுத்தப்பட்டவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு நாம் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆணையத்தை ஏற்படுத்தியது, மண்டல் ஆணையத்தை ஏற்படுத்தியது எங்களுடைய கட்சி. மண்டல் ஆணையத்தை ஏற்படுத்தினது உங்கள் கட்சி, ஆனால் பரிந்துரைகளை எதிர்த்தது உங்கள் கட்சி தான். ஆமாம் இல்லைன்னு நான் சொல்லணுமா, இல்லை விளக்கமாக சொல்லணும்? விளக்கம். உங்களுக்கு தேவையான மாதிரி சொல்லணும்னா ஒன்றும் பிரச்சனை, நான் முதலே சொல்லிவிடுவேன். அதான் அப்போது அந்த ஆணையத்தை உருவாக்கணும். திடீரென்று ஆட்சி போய்விட்டது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எப்படி போச்சு, ஏன் போச்சு? 1977 79 சொல்லுவோம், வந்தது சொல்லுங்க. அதான் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டே இருக்கீங்க, அது வைக்காதீங்க, அதான் பிரச்சனையே. நீங்கள் 89 இருக்கீங்க, கொஞ்சம் 10 வருஷம் முன்னால் வாங்க. சரி சரி, ஓகே. என்ன அப்போது மண்டல் அவர்கள் இந்த யாருக்கெல்லாம் வழங்க வேண்டும், இந்தியா முழுக்க வழங்க வேண்டும் என்று இது இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் செய்தார். நான் அந்த விஷயத்துக்கு அப்புறமா வரேன். அப்போது அவர் வந்து நீங்கள் சொன்னது போல் அல்ல,
11 காரணிகளை கொண்டு தான் யார் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று அதற்கு ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருந்தாங்க. அது சமூக ரீதியாக 22 காரணிகள் 22 புள்ளி, நான் சொல்கிறது 11 அம்சங்கள், 22 புள்ளிகள். அதில் 12 புள்ளி எடுக்கிறவங்க, 12 புள்ளி வரவங்க பிற்படுத்தப்பட்டவர்கள். இதுதான் மண்டல் அவர்கள் உடைய ரெக்கமெண்டேஷன். சரி. அந்த 11 காரணிகளில் ஒன்று சமூக ரீதியிலானது, இன்னொன்று கல்வி ரீதியிலானது, மற்றொன்று பொருளாதார ரீதியிலானது. இந்த பொருளாதார ரீதியிலான என்னெல்லாம் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதாவது யாருக்கு வீடு இல்லாத, ஒரு குடிசை வீடு கூட இல்லாத இருக்கிறாங்களோ அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள். பொருளாதார ரீதியாக ஒரு 3 பாயிண்ட்டு, கல்வி ரீதியாக ஒரு 4 விஷயம், சமுதாய ரீதியாக யார் பிற்படுத்தப்பட்டவங்களாக கருதப்படுகிறார்களோ 25% மேலே பாப்புலேஷன் உள்ளவங்க, மக்கள் தொகை உள்ளவர்கள், அந்த ஊரில் பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், இப்படி பல்வேறு இதை சொன்னார். அது சொன்னால் நமக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிரும். சரி. ஸோ இதுதான் உண்மை. அதனால் மண்டல் பொருளாதாரத்தை பற்றி பேசவே இல்லைன்னு சொல்லுவதே தவறு. முதல்ல நான் முடிச்சிடறேன். அப்போது இந்த ரெக்கமெண்டேஷன் அவர் எப்போ கொண்டு போய் கொடுக்குறாரு தெரியுமா? ஜனதா ஆட்சியில் இல்லை. ஏன்னா இப்போ ஆட்சி இல்லை. அவர் கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சியில் 1980 தான் கொண்டு போய் கொடுக்குறாரு. ஆனால் 10 வருடங்கள் அது கிடப்பில் போடப்பட்டது. யாரால்? காங்கிரஸ் கட்சியால் கிடப்பில் போடப்பட்டது. இப்போ அந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மண்டல் சுற்றுப்பயணம் செய்கிறார், நாடு முழுக்க போகிறார். போகும்பொழுது நான் இங்கே 2 பேர் இருக்கிறதுனால சொல்கிறேன், தமிழகம் வரும்பொழுது யாருக்கெல்லாம் இதை கொடுக்க வேண்டும் என்ற அந்த பட்டியலில் அவர் முக்கியமான தலைவர்களை, அமைப்பினுடைய நிர்வாகிகளை, சமுதாய தலைவர்களை சந்தித்த போது 2 பேர், குறிப்பிட்ட 2 பேர் போய் பார்க்கவே இல்லை. யார் அப்படின்னா மண்டல போய். ஒன்று திரு கருணாநிதி அவர்கள், இன்னொன்று வீரமணி அவர்கள். ஏன்னா இந்திரா காந்தி மேலே இருந்த அச்சம், அவங்களுக்கு அந்த இது போயிடும்னால போகலை. சரியா? அதே போல் மேற்கு வங்கத்துக்கு செல்கிறார். நான் லெனின் இருக்கிறதுனால சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. மேற்கு வங்கத்துக்கு செல்கிறார். அங்கே போகும்பொழுது அங்கே இருந்த கம்யூனிஸ்ட் முதல்வர் தெளிவாக சொல்கிறாரு, எங்களுக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை, இங்கே யாருமே பிற்படுத்தப்பட்டவர்கள் போயிட்டு வாங்கிட்டாங்க. நடந்த விஷயத்தை சொல்கிறேன் நான், அதற்கான ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன். சரி. இப்போது 1980 89 வரையிலும், இதை 79 89 வரையிலும் இதை அவங்க ஒரு இன்ச்சு கூட மூவ் பண்ணல. ஆமாம். ஆனால் 89 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் மிக தெளிவாக நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மண்டல் ஆணையத்தை அமல்படுத்துவோம், அந்த பரிந்துரைகளை அமல்படுத்துவோம் அப்படின்னு நாம சொன்னோம். எங்களுடைய தேர்தல் அறிக்கை நீங்கள் பார்க்கலாம். சரி. அதன் பிறகு வன்னி அவர்கள் சொன்னது போல ஆட்சி கவிழ்ந்ததுன்னு சொன்னார். அந்த ஆட்சி கவிழ்ந்தது நாங்கள் அதிக அளவில் இருந்த எம்பிஸ் எங்களுடைய தலைவரை கைது செய்த காரணத்தினால நாங்கள் ஆதரவு வாபஸ் பண்ணோம். ஏன் கைது செய்ய நான் சொல்கிறேன், அது இதுக்காக அயோத்தி விஷயத்தில் சொல்கிறேங்க. இப்போ இதில் கோஸ்வாமி என்கிறவர் சொன்னார், பெரிய இது நடந்துச்சு, உண்மை, மிகப்பெரிய பிரச்சனை நடந்துச்சு, ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன, மண்டல் கமிஷனுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்தன. அப்போது கோஸ்வாமி என்கின்ற ஒரு வாலிபர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். அதாவது இதில் ஒரு சின்ன கேள்வி தான், ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, சின்ன கேள்வி தானே, தொடர்ந்து சொல்லலாம், பேசலாம், ஒன்றும் இது இல்லை. இந்த போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்து, அதுதான் இப்போ சொல்லலாம். அது அங்கே அந்த கோஸ்வாமி அவர்கள் அந்த பையன் மாணவன் தீக்கிரையாகி சூசைட் பண்ணிக்கிற மாதிரி அந்த நேரத்தில் அங்கே போயிட்டு வெளியே வர்றார் அத்வானி அவர்கள் அந்த மருத்துவமனைக்கு செல்கிறார். போய்விட்டு வந்த பிறகு வெளியே கேட்கிறாங்க, நிருபர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் மண்டல் ஆணையத்துக்கு எதிராக சொல்லுவீர்களான்? அப்போ அத்வானி சொல்கிறார், மண்டல் ஆணையத்தை கொண்டு வந்ததே நாங்கள், மண்டல் ஆணையத்தை நாங்கள் செயல்படுத்துவோம், அமல்படுத்துவோம் சொன்னது நாங்கள். நான் இந்த வாலிபன் தவறு செய்திருக்கிறான் என்று சொல்லத்தான் வந்தேனே தவிர இது தற்கொலை செய்து கொள்வது தவறு, நாங்கள் மண்டல் ஆணையத்துக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறோம்னு தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதுதான் பாஜக நிலைப்பாடு. சரி. நீங்கள் அதுக்கப்புறமா இதனால் அது போச்சா அதனால் இது போச்சான்றது இதெல்லாம் யூகத்தினுடைய வெளிப்பாடு, அரசியல். இப்போ யாருமே எங்கேயுமே இடஒதுக்கீடு வேணான்னு சொல்லலை. இப்போ நான் இந்த இதுக்கு வரேன். இதில் இருக்கின்ற இடஒதுக்கீடு என்பது யாருக்குமே எந்த விதத்திலும் பாதகம் இல்லை, எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது. இல்லை நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசலாம். தவிர ஒரு தவறான விஷயம் நீங்கள், அதாவது அது தவறான விஷயம்னு சொல்கிறது வழக்கில் இருக்கிற சொல்லு அது, ஆனால் தவறானது, எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. உயர் சாதியினருக்கு அப்படின்றது தவறு. இட் இஸ் அ ஓப்பன் கேட்டகரி. ஓப்பன் ஓசி அப்படின்னா அதர் கம்யூனிட்டிஸோ ஃபார்வர்டு கம்யூனிட்டியோ கிடையாது, ஓப்பன் கேட்டகரி. அந்த ஓப்பன் கேட்டகரியில்
முஸ்லீம்களும் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். முக்கியமான பாயிண்ட் இதுதான் ரொம்ப ஆழமாக பேச வேண்டியிருக்கு. தெரியல, மண்டல் கமிஷனை பற்றி தான் சொன்னார் திரு நாராயணன் அவர்கள். இந்த மண்டல் கமிஷனில் தான் இந்த பொருளாதார ரீதியாகவும் ஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கப்பட்டதுன்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மண்டல் கமிஷனுடைய பரிந்துரையை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. அந்த தீர்ப்பில் தான் பொருளாதார ரீதியான ஒதுக்கீடு என்பது இல்லை, கிடையாது என்று தீர்ப்பு வந்தது. அதையும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 1991 இந்திரா சாங்கனி கேஸ் அது வந்து இது பண்ணல, அமெண்ட்மெண்ட் பண்ணாதனால பண்ணிட்டாங்க. அது போக இன்னொரு குற்றச்சாட்டையும் வைக்கிறார். மேற்கு வங்காளத்தில் இடஒதுக்கீடு இடமே இல்லை. நண்பர் நாராயணன் வந்து அது குற்றச்சாட்டு வைக்கலாம். அது நாராயணன் குற்றச்சாட்டே வைக்கலங்க. நிகழ்வு இருக்கட்டும். அதாவது இடஒதுக்கீடுன்னு முத வந்தபோது அது இடஒதுக்கீடு இல்லை என்பது தான் நம்ம சென்னை ராஜதானியில் நடந்த முதல் வழக்கு செம்பகம் துரைசாமி. அந்த வழக்கு தான் மிகப்பெரிய இடஒதுக்கீடு இல்லை என்று வந்தது. செண்பகம் துரைராஜன் தான் சொன்னேன். துரைராஜன். இந்த வழக்கில் வந்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த இடஒதுக்கீடு இல்லைன்னு வந்தபோது தான் கிளர்ந்து எழுந்தது, தமிழ்நாடே கிளர்ந்து எழுந்தது. 1927 நம்ம கம்யூனல் ஜிஓவை அமல்படுத்திட்டோம் அப்படின்ற தரவுகள்லாம் எடுத்து சொல்லி ஆர்டிகிள் 16 சப்கிளாஸ் 2 இதுக்காகவே அமெண்ட்மெண்ட், முதல் அமெண்ட்மெண்ட், இந்திய அரசியல் சாசனத்தினுடைய முதல் அமெண்ட்மெண்ட்டே சட்ட திருத்தமே இதற்காகத்தான். அதில் மிக தெளிவாக சொன்னது என்னன்னா சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட். இதில் இன்னொன்று என்னன்னா இந்த சோஷியலி எஜுகேஷனல், சோஷியலுங்கிறது கல்ச்சுரலியும் கலாச்சார ரீதியாகவும் பின்தங்கிய சமூகம் என்று அதற்கு அர்த்தம். இந்த அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும். அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஏற்கனவே அங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது தொடர வேண்டும் என்பதாகத்தான் அந்த அமெண்ட்மெண்ட் வந்தது பார்லிமெண்ட்டில். இப்போ என்ன பிரச்சனைனா, மண்டல் கமிஷன் பற்றி நண்பர் சொன்னார். 22 பாயிண்டில் 12 காரணிகள், 11 காரணி. அதில் எக்கனாமிக்ஸ் இஷ்யூ வருது. அதாவது ஒரு சமூகம் ஒரு கிராமத்தில் இருக்குன்னா அந்த சமூகத்தில் 60% ஹட்ஸ், கூரை வீடுகள் இருக்குமே, ஆனால் அது பிற்பட்ட சமூகம். இதில் சேர்க்கறதுக்கு ஒன் ஆஃப் த இன்கிரீடியன்ட். இன்னொன்று தண்ணீர் எடுப்பது. குடிநீருக்காக 1/2 கிலோமீட்டருக்கு மேல் நடந்து பானையில் தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இட் அமௌண்ட் டு பி பேக்வர்ட்னஸ். அதான் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அது ஒன்று விட்டுட்டு ஒன்று மட்டும் ஓடிடக்கூடாது. இப்போ இதெல்லாம் யார் பாதிக்குதுன்னு எடுத்து பாருங்கள். கிராமப்புறங்களில் யாரை பாதிக்குது? நீங்கள் இந்த சோகால்டு இதில் வந்தீங்கன்னா யாரை பாதிக்கும்? நிச்சயமாக நகர்ப்புறங்களை சார்ந்த உயர் வகுப்பினர். நான் எல்லாரையும் நீங்கள் இந்த ஓசின்னு சொல்கிற கூட கேட்டகரியிலேயே வராது, பொது பிரிவினர்களே வராது. அப்போ இது எங்கே வேண்டாம், இங்கே உயர் வகுப்பினர் இல்லை, அவர் வேண்டுகோள் இல்லை, உயர் வகுப்பினர் இருக்கா இல்லையா? இது ஜாதி சமூகம், இதை மறைச்சிக்கலாம் பேச முடியாது. சமூகமே அதை போய் நீங்க மறைச்சிக்கலாம் பேச முடியாது. அப்ப நாகரிகம் நம்ம கொஞ்சம் மறைச்சு, அது நாகரிகம், அது அப்படி பேசுவதே போலி நாகரிகமாக கருதக்கூடிய. அதனால சொல்றேன், அதனால நாங்க ஜாதியவாதி அல்ல. இருக்கிற விஷயத்த நம்ம பேசணும். அதை இது வந்து அழிப்பதற்கு, இந்த ஜாதியை அழிப்பதற்கே நீங்க ஜாதியை சொல்லி தான் நீங்க அழிக்க வேண்டியிருக்கு. அதுக்காக சொல்றேன். அப்ப இந்த விஷயங்களை நம்ம கணக்கில் எடுக்க வேண்டியிருக்கு. அதே போல பள்ளிக்கூடம், தொடக்க பள்ளி என்பது 1 கிலோமீட்டருக்குள் இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா 1/2 கிலோமீட்டர், அதுதான் மண்டல் கமிஷன் சொல்லப்பட்டது. இந்த காரணிகள்லாம் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா யார் பேக்வேர்டுன்னு வந்துடும், யார் பொருளாதார. அப்ப பேக்வேர்டுக்கான வரையறை இது, புரிஞ்சுங்க. பேக்வேர்டுக்கான ஒரு கம்யூனிட்டியில எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான வரையறை. இதை நீங்க ஓசிக்கு அப்ளை பண்றது என்பது நீங்க மொட்டை காலுக்கும் இதுக்கும் முடிச்சு போடுற ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். இது அடிப்படையிலேயே தவறானது. சரி சரி. ரெண்டாவது விஷயம், இப்போ இன்றுதான் கடைசி லோக்சபாவினுடைய இந்த 5 ஆண்டுக்கு கடைசி. இந்த நேரத்தில் திடீரென்று நேற்று கேபினெட் கூடி ஒன்று அறிவித்திருக்கிறது. ஏன் இந்த விஷயம் இவ்வளவு நாளாக வரல? திடீரென்று இந்த எலெக்ஷனை இது வைத்து தான் எலெக்ஷனுக்காக படிப்படியாக போகலாம். இல்லை அப்போ விவாதிக்க வேண்டியது ஒரு தேசிய கன்சென்சஸ், ஒரு கருத்தமைப்பை உருவாக்குவதற்கு கூட நீங்கள் தயாராக இல்லை. நாங்கள் செய்தோம் என்பதாக ஒன்று இருக்கிறது. அப்போ அடிப்படையில் என்னன்னா, தேர்தலுக்கான ஒரு ஜும்லா, ஏற்கனவே ஒரு ஜும்லா 2014 நடந்துச்சு. ஆளுக்கு 15 லட்சம் கொடுக்குறோம், 2 கோடி பேருக்கு வேலை தரோம்னு சொன்னீங்க. இன்றைக்கு இந்த சொல்ற ஓசியில் 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்றமே, அதுக்கானதுன்னு வர்றீங்க. 1991 வழக்கில் நரசிம்மராவ் இதை விரும்பினாரு, மாயாவதி இதை கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. அதே போல பீகாரில் கர்பூரி தாகூர்
70ஸ்லயே இந்த முயற்சிகள் நடந்தது. அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்பது அவர் தான் முதல் சொல்றாரு. EWS என்று குறிப்பிடப்படுகிறது. அதுக்கு நாங்களும் கூட இந்த வழக்குக்கு முன்பு நாங்களும் கூட எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு கொடுக்கலாம், இடதுசாரிகளே கொடுக்கலாம் என்றுதான் நினைத்தோம். வெஸ்ட் பெங்காலும் அதுதான் கருத்தாக சொன்னது. ஆனா சுப்ரீம் கோர்ட் ஒரு தெளிந்த தீர்ப்பை கொடுத்து விட்டது. 50 விழுக்காடுக்கு மேல் எந்த காலத்திலும் இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பை சொல்லிடுச்சு. அப்ப மண்டலே என்ன சொல்றாரு, இந்த மண்டலே என்ன சொல்றாரு, 52 விழுக்காடு பிற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் இந்த சமூகத்துல. 52 விழுக்காடு அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுப்பது என்பதுதான் நியாயமானது. ஆனா சுப்ரீம் கோர்ட் பெரிய ஒரு பெஞ்ச், கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் உட்கார்ந்து 50 விழுக்காடு எந்த முகாந்திரமும் இல்லாம சொல்லிட்ட பிறகு, எனவே அவர்களுக்காக நான் குறைத்து 27 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பதை நான் அறிவிக்கிறேன். இதுதான் மண்டல் குழுவே அதனுடைய தலைவர் உயிரோடு இருந்த போதே சொன்ன விஷயம். அப்ப இதையெல்லாம் மாற்றாமல் இந்த 50 விழுக்காடை மாத்தல. நல்ல வேளை நம்ம தமிழ்நாடு அதில் விலக்கு பெற்றிருக்கிறோம். அது 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டு அதனால இன்றைக்கு 69 விழுக்காடு அந்த இடஒதுக்கீடு நம்ம பெற்றிருக்கிறோம். இப்போ இது புதுசு, ஏன்னா நம்ம தொடர்ந்து இருக்கிற ஒன்று வலியுறுத்தி தான் பேசணும். இதுக்கு முன்னாடியே நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆனால் இப்போ இந்த 50 விழுக்காடுன்னு வர்றபோது இது நீதிமன்றங்களில் நிற்குமா? அப்போ அது நிற்கணும்னா ஒரு பொது கருத்து அமைவை ஏற்படுத்தணும்ல. அப்போ அனைத்து கட்சிகளோடும் பேசணும்ல. இதையெல்லாம் இல்லாமல் எதற்கு சொல்ல வேண்டும், எதற்கு? இதுதான் அடிப்படை. அப்போ காரணத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் பேசலாம் பின்னாடி. இல்லை அது சொல்ல வந்துடும், ஒன்னே முடிச்சிடலாம். புரியுது. அப்போ இதில் அடிப்படையான விஷயம் என்னன்னா, இவங்க சொன்ன ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என்பது இல்லை. அப்போ மிக தெளிவாக சொல்லிடுச்சு, சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி. இது நான் சொல்றது இல்லைங்க, சிபிஐ அமைப்பு இல்லை, அல்லது ஜனநாயக அமைப்புகளுடைய அமைப்பு இல்லை. இது தனியாக சுயேட்சையாக இயங்குகிற ஒரு அமைப்பு. அது கால்குலேட் பண்ணியிருக்கு. சென்ற ஆண்டு மட்டுமே 11 மில்லியன், 1 கோடியே 10 லட்சம் பேர் வேலையில் இருந்தவர்கள் விரட்டப்பட்டார்கள் என்று அது சொல்லியிருக்கு. அப்ப வேலை வாய்ப்பே இல்லை. இன்னொன்று என்னன்னா, 10 ஆண்டுகளாக நீங்க பார்க்கும் சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராக வருகிற கருத்தாக்கம் எல்லாமே பிரைவேட் செக்டார்ல நீங்க ரிசர்வேஷன் வரணும். நீங்க சொன்னீங்களா அமெரிக்காவில் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் எல்லா தனியார் நிறுவனங்களிலும் இருக்கிறது. எந்த தனியார் நிறுவனத்தை காட்டி இங்கே பிரைவேடைசேஷனையும் குளோபலைசேஷனையும் கொண்டு வந்தீங்களோ, அந்த வளர்ச்சி இந்தியாவில் சாதிக்க வேண்டும் என்று சொன்னீர்களோ, அந்த தனியார் நிறுவனங்கள் எல்லாம் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் கருப்பர்கள், ஹிஸ்பானிக்ஸ், இன்னும் சொல்ல போனா சிறுபான்மையினர்கள் இடஒதுக்கீடு பெற்ற SR இருந்து எல்லாமே பெற்றிருக்கிறார்கள். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மிக பிற்போக்கான ஜேர்னல், அதுல கூட 17 விழுக்காடு ரிசர்வேஷன் இருக்கிறது. எனவே அது வளர்ந்திருக்கிறது. ஏன் இங்க வரவில்லை என்று பலர் குரல் கொடுக்கிறார்கள். அதை பத்தி ஒரு வார்த்தை இல்லையே. அப்போ தொடர்ந்து வருகிற ஒரு சமூக நீதிக்கான போராட்டத்தில் இங்கே எல்லாமே இருக்கிறது. நீங்கள் 2001 உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரிசாவில் ஒரு ஹில்லு, அது ஸ்டெர்லைட்டுக்கு வித்துட்டீங்க. பால்கோ மன்னிக்கவும், பால்கோவை ஸ்டெர்லைட்டுக்கு வித்துட்டீங்க. வித்த பிறகு என்ன நடந்தது? அப்போ ஒரு கமிட்டி போடப்பட்டது. அது என்ன ஃபைண்டிங்ஸு? ஆரம்பத்தில் வேலைவாய்ப்பு உரிமை பெற்றிருந்த அந்த ட்ரைபல்ஸ், அந்த பகுதியில் இருந்த ட்ரைபல்ஸ், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாத நிலை வந்தது. பிரைவேடைசேஷனால எதுவுமே இல்லை. 2ஆம் உலகப் போர் போது ஆக்ராவில் இருந்த தலித்துகள் மிக உயர்ந்த தலித்துகளாக இருந்தார்கள் பொருளாதார ரீதியா. ஏன்னா அன்னைக்கு லெதர் குட்ஸ் முழுக்க 2ஆம் உலகப் போரில் ஈடுபட்ட போது பூட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் செய்து அந்த ஆர்டரை பெற்றவர்கள் ஆக்ரா தலித்துகள். அதனால் மிக செல்வ செழிப்பில் இருந்தார்கள். சுதந்திரத்துக்கு பிறகு அந்த கான்ட்ராக்டை எடுத்துட்டோம். இன்னைக்கு வறுமையின் உச்சத்தில் இருக்கிறார்கள். இதெல்லாம் எடுத்து சொல்லப்படுகிறது. அப்ப தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற குரல் வலுத்து வருகிற இந்த நேரத்தில் அதை பைபாஸ் பண்ணிட்டு இதை மட்டும் கொண்டு வருவது உள்நோக்கம் இல்லாமல் என்னவாக இருக்கும்? ஆக எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் ஏதாவது ஒரு ஜும்லா என்கிற அடிப்படையில் தான் இது வந்திருக்கிறது. அடிப்படையில் இது மிகவும் மக்களை பிளவுபடுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. எனவே இது சம்பந்தமாக ஒரு தீவிரமான மறு வாசிப்பு என்பது தேவையாக இருக்கிறது. அதான் நான் சொல்லுவேன். சரி திரு நாராயண், இடைவேளைக்கு நெருங்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி மாத்திரம் முன்ன வச்சுரு, அதுக்கு பிறகு இடைவேளைக்கு பிறகு நீங்கள் விரிவாகவே பேசலாம். இந்த 10 விழுக்காடு கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா, இதுலேயே நிறைய முரண்பாடுகள் இருக்குது. என்ன முரண்பாடு? வருடத்துக்கு 8 லட்சம் சம்பாதிக்கக்கூடியவர்கள், சரி, அவர்கள் ஏழைகள், பொருளாதாரத்தில் நலிவுற்றவர்கள். சரி, மாத சம்பளம் எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட 60க்கு மேலே. சரி, 66,000 ரூபா வருது மாத சம்பளம். சரி, அவர்களை பொருளாதாரத்தில் நலிவுற்றவர்கள் பட்டியலில் கொண்டு விட்டீங்க. சரி, 5 ஏக்கர் நிலம் சரி மிகாமல் இருந்தால் அவர்களும் நலிவுற்றவர்கள் பட்டியலில் வராங்க. சரி, இந்த மாதிரி இதெல்லாம் முரண்பாடுகள் இல்லையா? இப்போ சொல்லாமா? பிரேக் முடிச்சு பிரேக் போயிட்டுலாமா? இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. விரிவாக ஒரு ஆலோசனை, எஜுகேஷனலி பேக்வர்ட் இல்லை, முதல் நான் படித்த தலைமுறையை கொண்டு வந்தால் கூட நியாயம் உண்டு. லெனின் ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா, அது ஒரு சின்ன இது. அவர் சொன்னார், இந்த குடிசை வீடு, அப்புறமா வாட்டர்,
ஸ்கூலுடைய டிஸ்டன்ஸு, இதெல்லாம் இதுதான் வந்து அளவுகோல்னா இன்றைக்கி இடஒதுக்கீடே இருக்காது. அதுதான் இன்னைக்கும் அளவுகோல்னா இன்னைக்கு இடஒதுக்கீடு விஷயம் என்னன்னா அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் அது சரி பண்ணாங்க, இன்னைக்கு வளர்ந்துருக்கு. அதனால தான் அந்த 8 லட்சம். இதுல மட்டும் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. சில 8 லட்சம் விஷயம் இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இருக்கிற இடஒதுக்கீட்டுலேயே இந்த கிரீமி லேயர்னு ஒரு விஷயம் இருக்கு. அது பிற்படுத்தப்பட்டவர்களில் முன்னேறியவர்கள் அப்படின்ற அந்த ஒரு அடையாளத்தில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா 8 லட்சம் ரூபாய்க்கு கீழே உள்ளவங்க இப்போ வந்திருக்குது. 1 லட்சமாக இருந்தது, 2 லட்சம் ஆச்சு, 4 ஆச்சு, 6 ஆச்சு, இப்போ 8 லட்சம். யாருக்கு? கிரீமி லேயர். அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த ஒதுக்கீடு இல்லை அப்படின்னு வருது. அப்போது பிற்படுத்தப்பட்டவர்களில் முன்னேறியவர்களுக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் பொழுது முன்னேறிய வகுப்பினர், உங்களுடைய இதிலே வரேன், நான் உங்கள் லைன்லேயே வரேன், முன்னேறிய வகுப்பினரில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது இதுதான் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வி. முதல்ல கேட்ட கேள்வி இடஒதுக்கீடு எதற்காக என்பதுக்கு முதல்ல கேட்ட கேள்வி அதான். கல்வியிலும் இல்லை, அதுதான் நீங்கள் நான் அந்த 2 மாத்திரம் பொருளாதாரம் இல்லைங்கிறது. தயவு செஞ்சு மண்டல் கமிஷன் ரெக்கமெண்டேஷனை படிங்க. லெனின் கூட ஒதுக்கிட்டார் ஆமான்னு. அவர் என்ன சொன்னார், அவருடைய அளவுகோல் வந்து அவர் சொன்னார். நான் அளவுகோலை சொல்லலை, அவர் அளவுகோல் அடிப்படையில் பார்த்தா இல்லை, அந்த அளவுகோல் அடிப்படையில் பார்த்தா இன்னைக்கு யாருக்குமே இடஒதுக்கீடு கிடையாது. அது இல்லை, நம்ம அது வேற. அதாவது அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேற. அதுதான் அந்த 8 லட்சம் வருது. நல்லா இது பண்ணி அதான் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ என்ன விஷயம்னா இதில் ஒரு தவறான ஒரு வாதம் வந்து நேற்றிலிருந்து சொல்லப்பட்டு வருகிறது, ஊடகங்களில் சொல்லப்பட்டு வருகிறது. உயர் வகுப்பினருக்கு அப்படின்னு. இது உயர் வகுப்பினர் இல்லை, இது ஓப்பன் கேட்டகரி. ஓப்பன் கேட்டகரி எல்லாரும் சேர்ந்து யார் இருக்கிறாங்க அப்படின்னும் போது உயர் வகுப்பினரும் இருக்கலாம். அதுதான் முக்கியமான. இல்லைங்க, ஏன் இருக்கக்கூடாதா? இல்லை, இருக்கலாம். உயர் வகுப்பினரில் எத்தனையோ பேர் ரொம்ப ரொம்ப மோசமான பொருளாதார நிலையில் ரொம்ப மோசமானவங்க இருக்குதான் செய்கிறாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. நீங்கள் அதே மாதிரி என்ன ரேஷியோ வச்சுங்க. நீங்கள் இன்னைக்கு வந்து கிறிஸ்டியன்ஸில் இருக்காங்க, உயர் வகுப்பினர் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வேணால் அவங்க இந்த லிஸ்ட்டில் வந்திருக்கலாம். இந்தியா பார்த்தீங்கன்னா இல்லை சார், என்ன வேணா இருந்துட்டு போட்டோம் சார், என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். எவ்வளோ இருந்தாலும் அந்த பர்சன்டேஜ் கணக்கு தானே. இப்போ அந்த பர்சன்டேஜ் கணக்கு தானே. இப்போ இன்னொரு கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அப்படின்ற மாதிரிலாம் கூட பேசுகிறாங்க. ஆனால் நிறைய சமுதாயம் இருக்குது. உதாரணத்திற்கு துளுவ வெள்ளாளர், அப்புறமா வந்து கஞ்சம் ரெட்டி, இந்த மாதிரி பல நாயுடு, கம்மா நாயுடு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி இதில் இஸ்லாமியர்களே ஒரு பிரிவு இருக்கிறாங்க. இதில் நீங்கள் ஜாட், இது வந்து நான் தமிழ்நாடு பற்றி பேசுகிறேன். நீங்கள் ஜாட்டு இந்த பக்கம் பட்டேல்ஸ்லாம் போனீங்கன்னா மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்தார்கள். நீங்கள் சொன்ன அந்த இந்திரா சஹானி, ஆமாம் குஜார்ஸு, இந்திரா சஹானி கேஸ் சொன்னார் இவர் லெனின். அந்த இந்திரா சஹானி கேஸில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால், ஆமாம் வந்து இது ஒரு இதுவாக இருக்கக்கூடாது அப்படின்னு. பட் அது வந்து அமெண்ட்மெண்ட்டு போகலை, சட்ட திருத்தம் கொண்டு வரல. ஒன்று. ரெண்டாவது, கடைசியாக 2014 காங்கிரஸ் வந்திருந்த பொழுது, காங்கிரஸினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது, அப்போது இந்த குஜார்ஸ் தான் லெனின், அப்போ அதுக்கு ஒரு இது ராஜஸ்தான் அந்த இதுக்கு பண்ணாங்க. ஏன்னா அப்போ என்ன தெரியுமா சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுச்சு, ஏன் தெரியுமா ஸ்ட்ரைக் பண்ணுச்சு, வெறும் சாதியை மட்டும் வைத்துக்கொண்டு நீங்கள் இடஒதுக்கீட்டை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுச்சு. அதனால தான் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாங்க. நான் ஜட்ஜ்மெண்ட் காப்பி வேணால் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன், படிங்க. அதாவது இது சமுதாய ரீதியில் இருக்கணும், சோசியல் இம்பேக்ட் இருக்குதா, நீங்கள் ஜாதி அடிப்படையில் பண்ணாதீங்க, பொருளாதார அடிப்படையில் பண்ணாதீங்க, ஒரு சமுதாயம் அதனால் பாதிக்கப்படுதா, சமுதாய அடிப்படையில் பண்ணுங்க. சோசியலி சமுதாயம் நான் தான் சொல்லுவேன். அந்த கிளாஸ், அந்த கான்செப்ட் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வன்னியரசு, இப்போ அடிப்படையான கேள்வி, அதாவது இந்த ஒதுக்கீடு என்பது சாதி அடிப்படையில் சமுதாய அடிப்படையில் இல்லை. நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு நீதிமன்றம் வந்து தீர்ப்பு சொல்லிச்சுன்னு ஒரு தவறாக சொல்கிறது அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா 2016 மே மாதம் 1ஆம் தேதி குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ஆனந்திபென் பட்டேல் வந்து 10% இடஒதுக்கீட்டை வந்து அவர் வந்து அமல்படுத்துகிறாங்க, இது கொண்டு வரோம்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க, ஹைகோர்ட் வந்து அதுக்கு தடை விதிச்சிட்டாங்க, இது முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்றைக்கும் உச்சநீதிமன்றத்தில் அது நிலுவையில் இருக்குது. நாராயண தோழருக்கு தெரியும். இல்லை இது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க அந்த உயர்நீதிமன்றத்தில் சொன்ன அளவுகோல் என்ன,
இதே இது வந்து 1993 நரசிம்மராவ் இருந்தபோது இதே 10% இடஒதுக்கீடு வந்து இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக கொடுக்கணும் அப்படின்னு நரசிம்மராவ் அவர்கள் அறிவித்த போது அதுக்கு வந்து அதுதான் இந்திரா சகானி வழக்கு. நீங்கள் அதில் தான் போனாங்க. அதில் 10 பேர் கொண்ட பெஞ்சு தான் தீர்ப்பு சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக தலைமை நீதிபதி வந்து MH கனியா தலைமையில் தான் இந்த தீர்ப்பு சொல்கிறாங்க. அதில் 6 பேர் வந்து இது கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணாங்க, 3 பேர் ஆதரிக்கிறாங்க. கூடாதுன்னா இது அது தெளிவாக சொல்லிடுங்க. இல்லை, அதான் இந்த பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு கூடாது, அதுதான் அவங்க சொன்னது. இதுதான் இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது அதுதான் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அரசியல் சாசனமும் அதுதான். நீங்கள் வந்து இதில் மாற்றம் இல்லை. முக்கியமான என்னென்னா, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு கடைசியாக சொல்கிற மாதிரி இன்னைக்கு அவங்க வந்து அமல்படுத்துகிறாங்க, இது தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா நோக்கம் என்ன அப்படிங்கிறதுனோட பின்னணி நான் சொல்கிறேன். நான் இப்போ ஒரு 6 மாதத்திற்கு முன்பு வந்து தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் சம்பந்தமாக வந்து பெரிய போராட்டம் நடந்தது. நீங்கள் வந்து அவங்க வந்து இது வந்து அந்த சட்டத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அதில் திருத்தம் செய்யணும் அப்படின்னு சொன்னபோது பெரிய போராட்டத்தை சந்தித்தாங்க. அது உச்சநீதிமன்றம் வர போனாங்க. இவங்க அமைச்சரவை உடனே அவசரமாக அமைச்சரவை கூடி அது வந்து நீங்கள் வந்து இல்லை அப்படியே தொடருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு போய் முடிவு பண்ணிட்டாங்க. இது வந்து அங்கே இருக்கிற இவங்க சொன்ன அந்த குஜார் சமூகமோ நீங்கள் மற்ற சமூகமோ ஒரு பெரிய அதிருப்தி. ஏன்னா ஊபியில் வந்து அதிகமாக வந்து ஒரு 19 to 22% வரை அங்கே இருக்கிற பார்ப்பனர்கள் வந்து மிக கடுமையாக வந்து இதில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ இவங்களை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சட்டம் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து லோக்சபாவாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ராஜ்யசபா எதில் கொண்டு வந்தாலும் இது வந்து தோற்கடிக்கப்படும். இது வந்து வெற்றிகரமாக அமையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கு, அதனால வாய்ப்பு இல்லை அப்படிங்க தெரிஞ்சே இதை கொண்டு வராங்கன்னா அவங்கள வந்து ஒரு அரசியலுக்காக நாங்கள் உங்களுக்கு பாருங்க இதெல்லாம் கொண்டு வந்துட்டோம் ஆனால் முடியலை அப்படிங்கிறத சொல்றதுக்காகத்தான் ஒழிய இதனால இவங்க எவ்வளவு தலையில நின்னாலும் நீங்கள் 10% நீங்கள் எத்தனை சதவீதம் அறிவிச்சாலும் இந்த பொருளாதார ரீதியான 10% சதவீதத்தை அவங்களால வந்து அமல்படுத்த முடியாது. இது நான் சேலஞ்ச் பண்றேன். ஏன்னா இது வந்து அரசியல் சாசனம் புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து தந்த அந்த பிரிவின்படி தான் நான் சொல்றேன். நான் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் நாங்கள் சொல்றோம். நாங்கள் புதுசாக ஒன்றும் சொல்லலை. நீங்கள் உதாரணத்துக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் பல எவ்வளவு நீங்கள் வந்து சொல்லலாம். இன்னைக்கு வந்து எப்படி வந்து இந்த சாதி ரீதியாக கணக்கெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நம்ம தோழர் லெனின் அவர்கள் சொன்னாங்க. இவர் அது மறுத்து சொல்கிறாங்க. மொத்தம் 3000 சாதிகளை கணக்கெடுக்கிறாங்க. அதில் குறிப்பாக அதில் எடுத்த 22 காரணிகளில் வந்து ஒரு 6 காரணி தான் வந்து இந்த பொருளாதார ரீதியாக சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் இதில் என்ன சொல்ல வரோம்னா, நீங்கள் வந்து எல்லா விஷயங்களும் சொன்னால் கூட எல்லாமே சொன்னால் கூட இது அடிப்படையில் சமூக நீதி தான். சமூக நீதிக்கான ஒரு பேஸ் தான் இது. நீங்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் வந்து சமூக ரீதியாக இழிவுபடுத்தப்பட்டவங்க, சமூக ரீதியாக அவமானப்படுத்தப்பட்டவங்க, சமூக ரீதியாக புறக்கணிக்கப்பட்டவங்களுக்கான இடஒதுக்கீடு தான். பிற்படுத்தப்பட்டவர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட அதுக்கு அடுத்து தான். நீங்கள் வந்து முழுக்க தலித்துகளுக்காக உருவாக்கப்பட்டது இந்த சமூக நீதி கோட்பாடு. அதுக்கப்புறம் இந்த மண்டல் கமிஷன் பரிந்துரையில் தான் இது எல்லாமே வருது. அப்போ என்னுடைய பார்வை என்னன்னா, இந்த இடஒதுக்கீடு இப்போ நீ கிரீம் லேயர் பற்றி சொல்கிறாங்க. கடந்த செப்டம்பர் மாதம் வந்து இந்த கிரீம் லேயர் சம்மந்தம் ஒரு தீர்ப்பு வருது. தாழ்த்தப்பட்ட SC/ST பிரிவினருக்கு நீங்கள் வந்து அது கிரீம் லேயரை உள்ளே பூத்துறாங்க. நீங்கள் டோட்டலாக வந்து தோழர் சொன்னது போல் நீங்கள் வந்து தனியார் தொழில் நாங்கள் இடஒதுக்கீடு கேட்கும்போது நீங்கள் வந்து அரசே வந்து இடஒதுக்கீடை காலி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி தான் பாஜக வந்து இதை முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி தான் இது. நீங்கள் முதல்ல ஆரம்பத்திலே சொன்னீங்க படிப்படியாக போகலாங்கிறத தான் தடுத்தேன் நான். அதாவது மக்களவை இன்றோடு முடிகிறது, மாநிலங்களவை ஒரு நாள் தான் நீட்டிப்பு கொடுத்துருக்காங்க. அதுவும் இதுக்காக தான் நினைக்கிறேன். நிச்சயமாக முடியாதுன்னு தெரியும். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பொது கருத்து கணிப்பு, ஏதாவது ஒரு பொது கருத்து ஒற்றுமை கருத்தாக்கத்தை உருவாக்கிலேயே இதுக்கு நோக்கம் இருக்குமே. ஆனாலும் ஒரு கருத்தொற்றுமை கொண்டு வருவதற்கு அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது உள்நோக்கம் பின்னணிலாம் சொன்னீங்க. என்ன உள்நோக்கம் இருக்க முடியும், என்ன பின்னணி இருக்க முடியும்? அது இப்போ வந்து என்னென்னா, நடந்த 5 மாநிலங்களுக்கான தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது, பிஜேபி பின்னடைவு பெற்றிருக்கிறது. எனவே குறிப்பாக நம்ம விவசாயிகளுடைய அன்ட்ரஸ்ட் அதிகமாக இருக்குது. இப்போ இதை டைவர்ட் பண்ணுறதுக்கு ஒரே விஷயம் இவங்களுக்கு கிடைத்திருப்பது இதுதான். எனவே அந்த விஷயத்தில் தான் இவங்க கையில் இருக்கிறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 2014 தேர்தல் பரப்புரையில் இதே மாதிரி தான் கருப்பு பணம், சுவிட்சர்லாந்தில் இருக்கிற கருப்பு பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தலா 15 லட்சம் தருவோம். இப்போ கேட்ட உடனே அவரே சொன்னார், அவங்க கட்சி தலைவரே சொல்கிறாரு, ஜும்லா எலெக்ஷன் ஜும்லா, நாங்கள் சும்மா எலெக்ஷனுக்காக சொன்னதான். அதை போன்று தான் இதுவும் மாறுது. இப்போ நண்பருடைய ஒரு மிக முக்கியமானது வறுமை விஷயம், ஏழ்மை பற்றி வருது. வறுமை கோட்டுக்கு நம்ம ஒரு டெபினிஷன் வச்சுருக்கோம். அது என்னது? இப்போ நீங்கள் ரேஷன் பொருட்களை வாங்குறதுக்கு என்ன இது வரையறை? ஒரு கார் வச்சிருக்கக்கூடாது, பைக் வச்சிருக்கக்கூடாது, ஏசி வச்சிருக்கக்கூடாது, காங்கிரீட் ஹவுஸே இருக்கக்கூடாது. 5 ஏக்கர் நிலம் இல்லை, 1 ஏக்கர் நிலம் இருந்தாலே வாங்க முடியாது.
ஆஃப் ஏக்கர் இதுக்கு ஒரு அளவுகோல், அதுக்கு ஒரு அப்போ அளவுகோல். இந்த அளவுகோல் எப்படியெல்லாம் மாறுது மாறுது. பாருங்க. அப்போ இதை நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அப்போ இதில் உண்மையிலே ஏழைகள், உண்மையான ஏழைகள் அதை உண்மையிலே பங்கெடுத்தா நாங்கள் கூட மகிழ்ச்சி அடைவோம். ஆனால் இது ஏழைகளுக்காக அல்ல, நீங்கள் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று கருதக்கூடிய, அல்லது நண்பர் வன்னியரசு சொன்னதை போல இந்த தேர்தலில், கடந்த தேர்தலில் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை ஆக்ட் இருக்கு பாருங்க, அதில் போராட்டங்களுக்கு பிறகு அதை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் வந்துச்சு பார்த்தீங்களா? அதற்கு பிறகு உயர்ஜாதி வகுப்பினர் இந்த அரசின் மீது கோபமா இருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு அவங்களுக்கு. அதை தாஜா பண்ணுவதற்காக வழக்கமா பிஜேபி தான் மற்ற எல்லா செக்குலர் கட்சிகளையும் அதே போல ஜனநாயக இயக்கங்களையும் முஸ்லிம்களை தாஜா என்பார்கள். நான் சொல்கிறேன், இவர்கள் அவர்களை தாஜா செய்வதற்காகவே திட்டமிட்டு கொண்டு வரப்பட்ட ஒன்றாக நான் குற்றம் சாட்டுறேன். என்ன அவசியம் வந்தது நான் கேட்குறேன். அதாவது இப்போ ஏழைகள் இருக்கு, ஏழ்மையை ஒழிப்பதற்கு எவ்வளவோ திட்டங்கள் இருக்கு. அப்போ இடஒதுக்கீடுன்னு வரும்போது ஏன் பிரைவேட் செக்டாரை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? பிரைவேட் செக்டாரில் இன்னைக்கு 90 விழுக்காடு, 90 விழுக்காடு, இன்ஃபோசிஸ் எடுத்து பார்த்தோம் 41 விழுக்காடு பிராமணர்கள், 29 விழுக்காடு காயாஸ். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உயர் ஜாதியில் இருக்கிறவர்கள் மட்டுமே ஏறத்தாழ 90 விழுக்காடு அந்த நிறுவனத்தில் இருக்காங்க. வெறும் 4.2 விழுக்காடு தான் சூத்ராஸ் என்று சொல்லக்கூடிய சோ கால்டு பேக்வர்ட் கிளாஸ். தலித்துகள் 1 விழுக்காடு அல்லது 1.5 விழுக்காடு. இதுதாங்க இன்ஃபோசிஸ்லேயே இருக்குது. பெரும் நிறுவனங்கள் முழுக்க தான் இருக்குது. ஏன் அங்கே போக மாட்டேங்கிறீங்க? ஒரு பக்கம் பொதுத்துறை நிறுவனங்களை அடித்து ஒழிப்பதற்கான எல்லா முயற்சியும், இங்கே தான் சட்ட ரீதியான இடஒதுக்கீடு, சமூக நீதியின் அடிப்படையில் சட்ட ரீதியான இடஒதுக்கீடு இருப்பது அங்க. அதை ஒழித்து தன்னுடைய சமூக கடமையை தூக்கி எறிந்து விட்ட அரசு தனியார் துறையில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்கிற போது மீண்டும் இங்கே வருகிறது என்று சொன்னால் கேட்க விரும்புவதாதான். கடந்த 10 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக பேன் ஆன் ரெக்ரூட்மெண்ட் இருக்கு. அவங்க வாஜ்பாய் ஐயா காலத்தில் தான் முதல்ல பேன் ஆன் ரெக்ரூட்மெண்ட் போட்டது. இடையில காங்கிரஸ் 10 ஆண்டும் அதை எடுக்கல. இந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தருகிற மாபெரும் வளர்ச்சி நாயகன் மோடியின் ஆட்சி காலத்திலும் வேலை தடையான என்பது நீட்டித்துக் கொண்டே இருக்கிறது. 32 துறைகளில் வேலை தடையான இன்றைக்கும் நீடிக்கிறது. அதன் விளைவு 1 கோடி வேலை காலி பணியிடங்கள் இன்றைக்கும் காலியா இருக்கு. 1 கோடினா எத்தனை பேர்? 27 லட்சம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு, 18 லட்சம், 22.5 தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்களுக்கான இடஒதுக்கீடு. அப்ப இது ரெண்டும் சேர்ந்து கிட்டத்தட்ட 27, 50 லட்சம் மக்களுக்கான தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான வேலை வாய்ப்பு இந்த பேன் ஆன் ரெக்ரூட்மெண்டால் இன்றைக்கு தொங்கி கொண்டிருக்கிறது, அந்தரத்தில் தொங்கி கொண்டிருக்கிறது. உண்மையில் எங்கே கவலை வந்திருக்க வேண்டும் என்றால் இங்கே வந்திருக்க வேண்டும். இது குறித்து எந்த செயல்பாடும் இல்லை, எந்த சிந்தனையும் இல்லை. ஆனால் மறுபுறத்திலே இதை திசை திருப்புவதற்காக அந்த தேர்தலை முன்வைத்து நான் ஆழமா குற்றம் சாட்டுறேன். தேர்தலை கவனத்தில் கொண்டு மட்டுமே இது கொண்டு வரப்பட்டது, அவசரமாக கொண்டு வரப்பட்டது. ஏற்கனவே ஒரு ஸ்க்ரூட்டின்ல சுப்ரீம் கோர்ட் மிக தெளிவாக சொல்லிடுச்சு, 50 விழுக்காட்டுக்கு மேல் இடஒதுக்கீடு. அதை நீக்காம நீங்க எப்படி கொண்டு வந்தீங்களா? அவசரப்பட்டு கொண்டு வந்துட முடியுமா? அப்ப நண்பர் கூட சொன்னாரு 10 ஜட்ஜஸ் பெஞ்ச், அது அதில் 6 பேர் மெஜாரிட்டி தீர்ப்பு தான் வந்தது. அப்போ இதையெல்லாம் நம்ம கவனத்தில் எடுக்கிறதா இல்லையா? அப்போ உலகம் முழுவதும் ஏறத்தாழ 24 நாடுகளில் தனியார் துறையில் வேலைவாய்ப்பு இருக்கிறது, வேலைவாய்ப்புக்கான ரிசர்வேஷன் இருக்கிறது. அமெரிக்கா, கனடா, நம்ம பக்கத்தில் இருக்கிற சிங்கப்பூரில் இருக்கிறது, இங்கே இருக்கிற பல நாடுகளில், மலேசியாவில் இருக்கிறது. மலேசியாவில் மிகப்பெரிய அந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்கு. அப்போ அது குறித்து ஒரு விரிவான விவாதம் வருகிற இந்த தளத்தில், சமூக தளத்தில் கடுமையாக, இன்னும் சொல்ல போனால் ஒடுக்கப்பட்ட முதல் தலைமுறை பட்டதாரிகள் நிறைய உற்பத்தியாக இருக்கிற நேரத்தில் ஏராளமான தனியார் நிறுவனங்களில் படித்துவிட்டு வீதிக்கு வீதி பொறியியல் மாணவர்கள், பொறியியல் படித்தவர்கள் அலைந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் இந்த தனியார் துறையில் இடஒதுக்கீடு குறித்து யாருமே பேசுவதில்லையே. ஏன்? அப்ப இந்தியாவில் இருக்கிற அசோச்சமும் சரி, ஃபிக்கியும் சரி, எல்லாமே தனியார் துறை இடஒதுக்கீடு என்றால் இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவில் வளர்ந்த நாடு என்று சொல்லக்கூடிய அங்கே இருக்கிற எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்கிறான். இன்னும் ஒரே ஒரு விழுக்காடு, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமாக சம்பாதிக்கிறது யாருன்னா வின்ஃப்ரே, ஓப்ரா வின்ஃப்ரே என்கிற ஒரு கருப்பின பெண்மணி தான். டிவி ஷோவில் நம்பர் 1. 1 மணி நேரத்துக்கு $1 பில்லியன் அமெரிக்க டாலர் சம்பாதிக்கிறாங்க. அநேகமாக தலித்துகளுக்கான அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அம்பேத்கர் காலத்திலிருந்து வருகிறது. ஒரு தலித்தாவது ஏதாவது பிரைம் சேனலில் இருக்கிறாங்களா? ஒரு தலித்தாவது புகழ்பெற்ற பத்திரிகைகளில் தலைமை ஆசிரியர்களாக இருக்கிறார்களா? நீங்கள் எடுத்து பாருங்க. அப்போ அமெரிக்காவை எல்லாவற்றையும் காப்பி அடிக்கிற நீங்கள் ஏன் இதிலே விட்டீர்கள்? ஏனென்றால் இங்கே உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. உயர் சாதி மனோநிலை, நான் கூட ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், மனோநிலை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு வலுவான அரசியல். அதுதான் சங்க பரிவாரங்களினுடைய அரசியல், அதுதான் RSSனுடைய அரசியல்.
சென்ற பீகார் தேர்தலின் போதே இடஒதுக்கீடு குறித்து விவாதம் நடத்தும் என்று சொன்னார்கள், வாங்கி கட்டி கொண்டார்கள். அது நடந்ததா இல்லையா? அப்போ இடஒதுக்கீடு என்று வருகிற போது நண்பர் சொன்னார், எப்போதுமே ஏபிவிபி நீங்கள் அருணா கோஸ்வாமியோடு நீங்கள் விட்டுட்டீங்க, தற்கொலை செய்து கொண்டாரு தீக்கிரையாக்கி கொண்டுன்னு. ஃபஸ்ட்டு அவர் நடிக்கிறதுக்கு தான் பண்ணார், அப்புறம் தான் அது படுகாயமாக இருந்தது. அது அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஆனால் அது ஏபிவிபி தானே முன்னின்று நடத்தியது. அகில பாரதிய வித்யார்த்த பரிஷத் என்கிற ஆர்எஸ்எஸ்னுடைய மாணவர் அமைப்பு தானே அங்கே நின்றது எல்லாமே. அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதை எதிர்த்து தானே இன்னைக்கு உங்கள் கூட்டணியில் இருக்கிற ராம்விலாஸ் பாஸ்வான் உட்பட அன்றைக்கு டெல்லியில் எங்களுடைய அனைத்து இந்திய இளைஞர் மன்றம் மாணவர் பெருமன்றம் மிகப்பெரிய ஒரு பேரணி நடத்திய போது அதே வந்து பேசினாரு, மண்டல் கமிஷன் அவசியம் என்று, காலத்தின் கட்டாயம் என்று. இந்த வரலாறுகளெல்லாம் ஒற்றை சிமிழுக்குள் அடைத்து விட்டு அப்புறப்படுத்தி விட்டு பொத்தாம்பதுவாக பேசுவது என்பதே இவர்கள் ஒரு தேர்தலுக்கான தயாரிப்பிலே வருகிறார்கள் என்பதை தெளிவாக்குகிறார் திரு நாராயணன். தலித்துகளை பற்றி ரொம்ப பேசினார். ஆனால் அவங்களுடைய தோழமை கட்சி அல்லது தாய் கட்சி சிபிஎம் அல்லது தாய் கட்சி சிபிஐ அந்த சிபிஎம் அவர்களோடு இணைந்து இருக்கிற அவங்களுடைய கட்சி, அதில் வந்து யாராவது ஒரு தலித்தை அட்லீஸ்ட் பொலிட் பியூரோ மெம்பரை முதல்ல போட சொல்லுங்க, அதுக்கப்புறமா இதெல்லாம் நம்ம பேசலாம். நான் அதுக்குள்ள போக ஜோதிபாசு காலத்திலே விஸ்வாஸ்ங்கிற ஒரு தலித் கல்வி அமைச்சர் நான் முடிச்சேன். அவருடைய பரிந்துரை உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு, இன்னைக்கு பரிந்துரையை தான் வாஜ்பாயே ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அவரை வாஜ்பாய் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அந்த சிபிஐஎம் ஏத்துக்கல. நான் அதுக்குண்டான நிறைய இது நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல நன்றி. நீங்க தலித்துகளுக்கு இவ்வளவு கரிசனம் பண்றது ரொம்ப நன்றி. ஆனா அம்பேத்கருடைய கொள்கையை வந்து அம்பேத்கருடைய கொள்கைகளை சமூக நீதியை வந்து காலி பண்ணிட்டு தலித்துகளுக்கு நீங்க ஆதரவு பேசுறது வந்து இது வந்து நாங்க இடஒதுக்கீடு வேண்டாங்குது. அதுக்கு யாரு பின்னாடி நிக்கிறது? இதே தமிழ்நாட்டுல ஒரு தலித் அமைப்பு இடஒதுக்கீடு வேண்டாம், பட்டியலிருந்து வெளியேறு என்று சொல்கிறது. அவங்களுக்கு சொல்லி அறிவுறுத்தி இல்லை இது தேவை சமூக நீதினு சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிற பாஜக அதுக்கு பின்புலமாக நிற்குது. இவங்க தலைவர்கள் படையெடுத்து அங்கே போய் மாநாடுகள் நடத்துகிறார்கள். அப்போ இது இந்த இரட்டை வேடத்தை நாடு பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டுக்கே அவங்களே ரெண்டு பேரும் பேசிட்டு பரவாயில்ல, நீங்க நான் அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது குறுக்க பேசுறேன். அப்போ நீங்க வந்து ஒரு நெறியாளராக அவங்கள நீங்க பேசாதீங்கன்னு சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். அது செய்யல. உங்களுடைய நோக்கம் வந்து எனக்கு எதிராக அவங்க பேசணும்னு தான் தாராளமாக நிறைவேற்றீங்க. இல்லை என் மீது தயவு செய்து குற்றச்சாட்டு இல்லை, குற்றச்சாட்டு தான் அது. அவங்கள நான் சொல்ல முடியாது. இல்லவே இல்லை, நான் அவங்கள சொல்ல முடியாது. அவங்க கெஸ்ட், நான் பேச முடியாது. நான் உங்களை தான் சொல்ல முடியும். நான் வந்து நெறிப்படுத்துறது அதனால தவறு. பண்ணிட்டு நான் நாகரிகம் கடைபிடித்தேன், நான் குறுக்க பேசுறேன். சரி பேசுங்க. அதனால இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் கம்யூனிஸ்டுகள் பொறுத்தவரையிலும் வர்க்க போராட்டத்தில் இருந்தவங்க வர்ண போராட்டம் பற்றி பேசுகிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதனால் அவங்க வந்து வர்க்க போராட்டத்தில் தான் இருக்கணும், அதை விடுங்க. ஆனால் அவர் பல விஷயங்கள் சொன்னார், தேர்தலுக்காக செஞ்சாங்க. இதை ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் செஞ்சுருந்தா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் தேர்தலுக்காக செஞ்சாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதை ஒரு 5 மாதத்துக்கு முன்னால் செஞ்சுருந்தா கர்நாடகா தேர்தலுக்காக தான் அது மாதிரி செஞ்சாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதை ஒரு 9 மாதம் 10 மாதம் முன்னாடி சொல்லியிருந்தா குஜராத் தேர்தல் வந்துச்சு அதுக்காக செஞ்சாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதை இன்னொரு 1 வருஷத்துக்கு முன்னால் சொல்லியிருந்தா உத்தரப்பிரதேச தேர்தல். இது இந்த நாட்டில் 3 மாதத்துக்கு ஒரு முறை தேர்தல் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் எதிர்க்கட்சிகள் எதையாவது சொல்லி கொண்டு தான் இருக்க வேண்டும், இருப்பாங்க. 5 வருஷம் ஆட்சியை மக்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த 5 வருஷத்தினுடைய கடைசி நாளில் கூட நாங்கள் எந்த ஒரு மசோதாவை கூட கொண்டு வர முடியும். ஏன்னா அதனால இது ஏன் நீங்கள் 4 மாதத்துக்கு முன்னால் பண்ணுறீங்க, கடைசியில் செய்கிறீங்க, நாளில் பண்ணுறது இல்லைங்க, கடைசி நாள் இல்லைங்க. அதான் சொல்கிறேங்க, நான் சொல்வது ஆட்சியினுடைய கடைசி நாளில் கூட செய்கிறதுக்கு உண்டான உரிமை எங்களுக்கு இருக்கிறது. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. 5 வருஷன்றது 5 வருஷம் அந்த தேதி. அதனால் அதெல்லாம் நம்ம அப்புறம் நம்ம ஒன்று இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிறதெல்லாம் பேச முக்கியமான மசோதாவை கொண்டு வரும்போது இல்லைங்க, எல்லா மசோதாவும் முக்கியமான மசோதா தான். என்ன எல்லா மசோதாவும் முக்கியமானது. யார் வந்து இது சரியில்லை என்று நினைக்கிறாங்களோ எதிர்க்கட்டும், தவறு என்ன இருக்குது, எதிருங்க. இல்லை இது வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இந்த குறிப்பிட்ட இடஒதுக்கீடு தேவையில்லைன்னு யார் வேணாலும் சொல்லட்டும். இன்னைக்கு கூட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இதில் மக்களவையில் விவாதம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. மாற்று கருத்துக்கள் 1000 இருக்கலாம். இன்றைக்கி 1990ஆம் ஆண்டு 9வது மாதம் 6ஆம் தேதி ராஜீவ்காந்தி அவர்கள் மிக தெளிவாக பேசுகிறார். என்னென்னு, இடஒதுக்கீடை அமல்படுத்துவதை கடுமையாக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி 2.5 மணி நேரம் பேசுகிறார் ராஜீவ்காந்தி. இந்த இடஒதுக்கீடு எப்படியெல்லாம் இந்த நாட்டை சிதறடிக்கும்னு பேசுகிறாரு ராஜீவ்காந்தி. அப்படிப்பட்ட ராஜீவ்காந்தியோட அதை காங்கிரஸுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களா இல்லையா? ஏன் விடுதலை சிறுத்தைகள் சப்போர்ட், இன்னைக்கு கூட விடுதலை சிறுத்தைகள் வந்து சப்போர்ட் தான் பண்ணுது. இவ்வளவு ஆழமா பார்த்து அரசியல் என்ன சார் இது? இதுலதான் ஆழமா பார்க்க கூடாது. சொன்னேன்
நரசிம்மராவ் இதுல விஷயம் வந்து பண்ணதை நாங்க எதிர்த்து பண்ணோம். நான் என்ன சொல்றேன், இது அதுல மட்டும் ஆழம் பார்க்கக்கூடாது, ஆனா இதுல ஆழம் பார்ப்பீங்களா? இது என்ன நியாயம்? இது சொல்லுங்க. நம்மை பொறுத்தவரையில ஆ. இது நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய மசோதா. இதுல நீங்க 1000 உள்ளர்த்தம் நீங்க கற்பிச்சுக்கலாம். இது வந்து தேர்தல் அரசியலாக கொண்டு வந்தாங்க. வன்னி சொல்லலாம், அவருக்கு உரிமை இருக்குது, ரைட் இருக்குது, விஷன் இருக்குது. அவர் நல்லா அவருடைய இதை வந்து யூஸ் பண்ணி சொல்கிறாரு, இது நிற்காது, இது வந்து சட்ட ரீதியாக இது போயிடும் சொல்கிறாரு. அது சட்டத்தில் பார்ப்போம். இதுக்கு ஏதாவது இடையூறு வந்தால் சட்டத்தில் பார்ப்போம். அதில் ஒன்றும் தவறு இல்லையே. இதில் விஷயமே என்னன்னா, சும்மா பாஜகவுக்கு எங்கே இருந்து இவ்வளோ, நான் என்ன கேட்குறேன், இதில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இதை பற்றி யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்க. அப்போ நீங்கள் சிறுபான்மைக்கு எதிராக இருக்கிறீங்களா? தொடர்ந்து பேசலாம். அந்த கருத்து உடன்பாடானதான். அதாவது 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட வேண்டும் குறைந்தபட்சம். இந்த மசோதா தாக்கல் பண்ணாச்சுன்னா அதற்கு வாய்ப்பு இல்லை என்று படுகிறது. 2வது, உச்சநீதிமன்றம் ஏற்கனவே 50 விழுக்காடு என்று ஒரு உச்சவரம்பு நிர்ணயிச்சாச்சு. அதை மீறி போகும்போது யாராவது பழையபடி ஒரு கோர்ட்டு போய் ஒரு கேஸை போட்டாங்கன்னு வச்சுங்களேன், அங்கே நிற்குமா நிலைக்குமா என்கிற ஒரு சந்தேகம் இல்லை. இதெல்லாம் அப்படி ஒரு சிக்கல்லாம் இருக்கும்போது கடைசி நாளில் கொண்டு போகிறது தோணும். ஒரு மசோதாவை தாக்கல் செய்யக்கூடாதுன்னா இந்த நாட்டில் எந்த அரசாங்கமும் நடக்காது. இல்ல, நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கும்? ஜனநாயக ரீதியா சக்திக்கு ஏற்ற இது ஜனநாயக நாடு. சரி, இதுல பொறுப்பேற்றிருக்கிற அரசு ஒரு மசோதாவை கொண்டு வருகிறது, பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யுது. இதுல வந்து நீங்க இந்த கட்சி அப்படிலாம் பார்க்க முடியாது. சரி, சில மசோதாக்களை வந்து கட்சி பேதம் இல்லாம கிளியர் பண்ணிடுவாங்க. ஏன்னா பொது கருத்து இருந்தா போயிடும். அது பொது கருத்து இருக்கும்ன்ற நாங்க நம்புறோம். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. கருத்தொற்றுமை கொண்டு வந்திருந்தா சார், நான் கருத்தொற்றுமை கொண்டு வரதுக்கு தான் பாராளுமன்றத்தில் விவாதம் அந்த மசோதாவை பத்தி பேசலாம் இல்லையா? இருக்கட்டும், ஐயா இன்னொரு நாள் வேணா எக்ஸ்ட்ரா. இதுதான் இல்லைங்க, இந்த கேள்விகள் வரும்போது இல்லைங்க, இதை வந்து ஒரு நாள்லையான்னா ஒரு கட்சிக்கும் அந்தந்த உறுப்பினர்களுக்கு இப்போ நாம இப்போ உள்ள நுழையும் போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக தம்பிதுரை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா இப்போ எல்லா கட்சியும் பேசத்தானே செய்யறாங்க. இது அப்படி ஒன்றும் தவறான விஷயம் ஒன்றும் இல்லை. அதனால இது வந்து எந்த கட்சியாவது எதிர்ப்பதா என்றால் தாராளமாக எதிர்க்கட்டும். அவங்க எக்ஸ்போஸ் ஆக போறாங்க, அவங்க தான் எக்ஸ்போஸ் ஆக போறாங்க. அப்போ உங்களுக்கு தேவைன்ற போது ஒன்று, உங்களுக்கு தேவையில்லாத போது இன்னொன்றுன்றது தவறான விஷயம் இல்லையா? நீங்க இங்க தமிழகத்தில் என்ன ப்ராப்ளம்னா 39 ஜாதிகளை வந்து திரு கருணாநிதி அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் இருந்தபோது அவங்க வந்து இதில் சேர்க்கணும்னு சொல்லி இதில் இந்த பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அது ஒன் ஃபார்ம் ஆஃப் கிவிங் ரிசர்வேஷன். பட் என்ன இப்போ இது இஷ்யூனா, இந்த 50 நம்ம வன்னி சொன்னது போல் 50% மேலே கொடுக்க முடியாதுன்ற ஸ்டேஜில் இதில் பல சமுதாயத்தில் சேர்ந்தவங்க, அது வந்து பிராமணர்களாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா நான் சொன்னது போல் குஜார்ஸாக இருக்கட்டும், பட்டேலாக இருக்கட்டும், ஒரு சில இஸ்லாமிய பிரிவினராக இருக்கட்டும், கிறிஸ்துவ பிரிவினரில் சிலராக இருக்கட்டும், அவங்களுக்கு இதில் வந்து பெனிஃபிட் ஆகிட்டு போகிறாங்க. இதில் பொருளாதார ரீதியாக பின்னால் இருக்கிறவங்க பெனிஃபிட் ஆக எல்லாரும் சமத்துவம் பேசணும். இதில் மட்டும் சமத்துவம் தேவையில்லையா? சரி, நல்ல கேள்வி. இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஒரு 2 நிமிடங்கள் மாத்திரம் வன்னி அரசுக்கு ஒரு நல்ல கேள்வி. ஒரே ஒரு இதுனா 50 விழுக்காடு ஏற்கனவே இடஒதுக்கீடு கொடுத்தாச்சு. பொது பிரிவினருக்கு, வார்த்தைகளுக்கு அம்மா சொல்ல, பொது பிரிவினருக்கு ஒரு 50, அந்த 50 பொது பிரிவினரில் எல்லாருக்குமானது. அது ஒதுக்கீடு உள்ளவர்களுக்கும் சரி, ஒதுக்கீடு இல்லாதவர்களுக்கும் சரி. அதற்கு பிறகு 10 எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன? இல்லை, இதுதான் வந்து அவங்க அந்த ஆனந்திபென் பட்டேல் வந்து அவங்க வந்து 2016 போட்ட வழக்கில் இதை தெளிவுபடுத்துகிறாங்க. அது திருப்பி அந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு முறை அது லேட்டஸ்ட்டாக வந்தது. அது நம்ம வந்து இது எதுக்கான இது இடஒதுக்கீடு அப்படிங்கிறது. இப்போ ஒரு எளிமையாக இதை சொல்கிறதா இருந்தால், பேருந்தில் வந்து பயணிக்கும் போது முன்னாடி ஒரு 2 சீட் இருக்கும். நீங்கள் வந்து முதல்ல ஒரு மாற்றுத்திறனாளி இருப்பாங்க, ஒரு முதியோர் வந்து நிற்கணும், அவங்களுக்கு ஆனால் இது அதில் யாரும் உட்கார மாட்டாங்க. நீங்கள் வந்து அவங்க உட்காரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய இது. அவங்க வந்து இது ஏன் வந்து அதில் வந்து யாராவது ரொம்ப ஏழைப்பா அவன் உட்கார வைப்பான்னு சொல்ல முடியுமா அந்த சீட்டில்? சமூக நீதிங்கிறது அதுதான். நீங்கள் நீண்ட கால ஒரு வரலாற்று பின்னணி உடையதான் இந்த சமூக நீதி கோட்பாடு. இன்றைக்கி ஏதோ இவங்க தெரிஞ்சே இதை வந்து தோற்கடிக்கப்படுங்கிற தெரிஞ்சுதான். ஏன்னா ஏற்கனவே 93 வந்து நரசிம்மராவ் பீரியட்லேயே இது வந்து முயற்சி நடந்தது. நான் சொல்ல பிஜேபியும் காங்கிரஸ் இந்த பொருளாதார அளவுகோலில் 2 பேர் ஒன்று. பொருளாதார கொள்கை வந்து காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் ஒன்று. அதில் எந்த மாற்று கருத்தில் அதில் விடுதலை சிறுத்தைகள் அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுருக்காங்க. சமூக ரீதியான கருத்துக்கள் வந்து 2க்கு வேறுபாடு இருக்குது. ஆனால் பொருளாதார ரீதியான தொழில் கொள்கை தொடர்பாக பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் வேறு கொள்கை இல்லை. 2 ஒன்று தான். அது இல்லை, அதுதான் ஏன் இவர் ராஜீவ்காந்தி சொல்கிறாரு, நரசிம்மராவ்லாம் சொல்கிறாங்களா, அதுக்காக நான் சொல்கிறேன். நாங்கள் அன்றைக்கே கடுமையாக எதிர்த்தோம். இது வந்து இந்த மசோதா
தோற்கடிக்கப்படும். நீங்க சொன்னது போல 2 அவைகளையும் இது வந்து தோற்கடிக்கப்பட தான் போகுது. நீங்க கடைசி காலத்தில் நீங்க கடைசி கட்ட காலத்தில் நீங்க விவாதிக்கப்பட்டாலும் இது புரட்சியாளர் அம்பேத்கர் மிக வந்து திடகாத்திரமாக இந்த அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்திருக்கிறார். அரசியல் சாசனம் சட்டப்படி தான் நான் பேசுறேன், நான் தனிப்பட்ட முறையில் பேசுறேன். இந்த சமூக நீதியே வந்து நீங்க வந்து சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்டவங்களுக்கு தான் ஒழிய முன்னேறியவங்க அதில் பொது இதில் இருக்கிறவங்க அப்பெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை. வெளிப்படையாக இவங்க வந்து பிஜேபியினுடைய இந்த இதில் ஒரு நாடகம்ங்கிறது அரசியல் ரீதியானது, அரசியலுக்கான ஒரு லாபகரமான ஒரு இதை திட்டமிடுவதற்காக தான் இதை கொண்டு வராங்களே ஒழிய உண்மையாக இதில் வந்து இடஒதுக்கீடு கூடாது தனியார் துறை நான் கேட்குறேன். 5 வருஷம் இல்லை 5 வருஷம் முடிய போது எதையாவது வந்து நீங்க வந்து இந்தியாவில் வந்து ஒரு வளர்ச்சிக்காகத்தான் நீங்க வந்து நாட்டை இல்லை நீங்க ஏதாவது ஒரு புள்ளியை சொல்லுங்க. நீங்க தமிழகத்தில் இப்படி ஒரு புள்ளி இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. இன்னொரு விவாதத்துக்கான தலைப்பு திரு லெனின், நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க பின்னணி இருக்குது. நான் அதை அப்புறமா பேசலாம்னு சொன்னேன். அடுக்கடுக்காக போனாச்சுன்னா தான் ஒரு விவாதம் களை கட்டணும். அதுக்காக தான் நிச்சயமா. அதாவது இடஒதுக்கீடினுடைய நோக்கமே சமூக நீதி. சமூக ஒடுக்குமுறையிலிருந்து அவங்களுக்கு ஒரு உயிர் மூச்சு இழுக்கிற ஒன்றாகத்தான் ஒரு இடைக்கால ஏற்பாடாகத்தான் நாங்கள் எல்லாருமே பார்க்குறோம். சரி, அப்போ நம்முடைய தர்ம சாஸ்திரங்கள் இல்லை இந்த நேரத்தில் அதான் சொல்ல வரேன். மனுஸ்மிருதியும் சூத்திரர்களுக்கு விதித்த மிக முக்கியமானது என்னன்னா, இரு பிறப்பாளரிடம் அவங்க ஒபீடியண்டாக நடந்துக்கணும், அவங்க சொல்றதை கேட்க வேண்டும், அவங்க பேசுறது கூட அதிர்ந்து பேசக்கூடாது, எதெல்லாம் தனக்கு பெருமைன்னு கருதுறாங்களோ அந்த பெருமையை கூட அவங்க இழக்கணும், தன்னை பற்றி ஒரு பெருமிதத்தை கூட அவங்க வளர்த்தக்கூடாது என்றெல்லாம் விதிக்கப்பட்டது. முன்னாடி நடந்தது. அவங்க வச்சுக்கிறதுக்கான சொத்து 2 தான். ஒன்று நாயும் டாங்கி, அது கழுதின்னு வச்சுக்கலாம். 1701 பிறகுதான் சொத்துரிமையே சூத்திரர்களுக்கும் சற்சூத்திரர்களுக்கும் வருகிறது. அது வெள்ளைக்காரன் காலத்தில் தான் வருது. இறுதி 1 நிமிடம் தான் இருக்கு. எனவே அந்த காலத்தில் இருந்து நீங்க பார்க்கிற போது ஏழையில் அடிமட்ட ஏழையாக இருந்தவர்கள், ஒடுக்குமுறையில் உச்சத்தில் அனுபவித்தவர்கள், எல்லா விதமான பாகுபாடுகளையும் அனுபவித்தவர்கள். எனவே தான் அந்த வரலாற்று பின்னணியிலிருந்து தான் அந்த இடஒதுக்கீடு என்ற கோரிக்கை வந்தது. இங்கே வர்ணமும் இருக்கிறது, வர்க்கமும் இருக்கிறது. ஒரு மார்க்சியவாதி என்கிற முறையில் இந்த அடிப்படைகளை உணர்ந்துதான் வர்க்கத்திற்குள்ளே வர்ணம் இருக்கிறது, வர்ணத்திற்குள்ளே வர்க்கம் இருக்கிறது. எனவே அந்த ஒடுக்குமுறை, இரட்டை ஒடுக்குமுறை இங்கே இருக்கிறது. வர்ண ரீதியாகவும் ஒடுக்கப்படுகிறார்கள், வர்க்க ரீதியாகவும் ஒடுக்கப்படுகிறார்கள். இந்த இரண்டும் இணைந்தது. 85 விழுக்காடு பிற்படுத்தப்பட்டவர்கள் ஏழைகள். நீங்க வேணா எடுத்து பாருங்க. தலித்துகள்ல 85 90 விழுக்காடு ஏழைகள், 95 விழுக்காடு மக்கள் மலைவாழ் மக்கள் ஏழைகள். அப்ப அந்த ஏழைகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு அவர்களுக்கு வறுமை கோட்டுக்கு ஒரு வாய்ப்பு வைத்துவிட்டு இதுக்கு ஒரு புதிய வியாக்கியானத்தை எழுதுவது என்பதே அரசியல் ரீதியாக மக்களை பிளந்து அதன் மூலம் அரசியல் வெற்றியை பெற வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கமே தவிர, இன்னும் சொல்ல போனால் தேர்தலை காரணம் காட்டி உருவாக்கப்பட்ட ஒன்றாகத்தான் கருதுகிறோம். வேற ஒன்றும் இல்லை. ஏனென்றால் விலைவாசி உயர்வு, ரஃபேல் டீல், ஃபார்மர்ஸ் டிஸ்ட்ரஸ் என்று அடுக்கடுக்கான பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு இந்த அரசு முயற்சி. ஒரே ஒரு வரி ஏற்கனவே உள்ள அந்த இடஒதுக்கீட்டினுடைய பலனோ அல்லது எதுவுமே வந்து யாருக்கும் பாதகம் ஏற்பட போவதில்லை. சரி, இங்கே என்ன பிரச்சனைன்னா, எனக்கு இருக்கு ஆனால் இன்னொருத்தருக்கு போகக்கூடாதுன்ற அந்த ஆர்குமெண்ட்டு, அந்த வாதமானது சரி கிடையாது. சரி, இவ்வளவு நேரம் வந்திருந்து உங்களுடைய அழகான வாதங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு கேள்விகளாக நிகழ்ச்சி உங்களை சந்திக்க வரை உங்களுக்கு வணக்கமும் நன்றியும் சொல்லி விடைபெறுவது உங்கள் எம்ஜே ரகு. வணக்கம் நேயர்களே.